நாம் தமிழுக்கு போடுற ஓட்டு நோட்டாக்கு போடுறவன். நீங்க ஓட்டு போடுறது ஒண்ணு போடாத ஒண்ணுவேன். ஓட்டை கூட போட்டுட்டு போங்க, அவர் பிடிச்சா போடுங்க. ஆனா ரொம்ப உழைப்ப கெடுத்துறாதீங்க. உங்களோட பொருளாதாரத்தை இழந்துடாதீங்க. அவன் காசு கொடுக்குறேன், அவங்களுக்கு போயிட்டு இந்த இனத்தை நம்பி அவரெல்லாம் மேடையில் நடிக்கிறாரு, நம்பி ஏமாந்துடாதீங்க. இன்னைக்கு ரஜினி கமல் எப்படி திரையில் நடிச்சாங்களோ, இன்னைக்கு அஜய் விஜய் எப்படி திரையில் நடிச்சாங்களோ, அவங்க எல்லாம் திரையில் நடிச்சு பேர் வாங்கினவரு, இவர் மேடையில நடிச்சு பேர் வாங்கினவரு. சரி, கூட்டம் நடத்தினா 1,50,000 ரூபாய் செலவாகும்ல, ஒரு 50,000 அவர் கொடுக்கணும்ல. அவர் அதெல்லாம் செய்ய மாட்டாரு. 1,00,000 ரூபாய் நம்ம தான் போட்டு கூட்டம் நடத்தணும். அவருக்கு வீடு இல்லைங்கிறாருல, வீடு இங்க அருணையூர்ல வீடு கட்டி வச்சிருக்காரு. இவங்க மையம் கொண்டாடி ஏசி இல்லாம தூங்க மாட்டான்றாண்டி அருணையூர்ல கவனிப்படி நடக்கும். அந்த 3 நாள் தங்குறது மதுரையில. ஏன் அவர் காத்தாடியை போட்டு படுக்க மாட்டாங்களா? அவர் லூசு மாதிரி பைத்திய மாதிரி அவர் 3 மணி நேரம் கதை பேசிக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்து நம்ம பிக்கா பிடிச்சி போயிருக்கு. இப்பதான் அந்த பைத்தியம் தெரிஞ்சு இப்பதே தெளிவாயிருக்கும். ஏன்னா அந்த கட்சிக்குள்ள மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்கும். ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா வாயை பொத்திக்கிட்டு போய் மாலையை போட்டுட்டு வரணும். அங்க போய் எவனாவது இல்லாத தாத்தா பேசுனா எல்லாரும் தாத்தா சொல்லிட்டு போ. அதை போய் ஒரு சரியா இருந்துட்டு போகணும்ல. உங்க ஊடகத்துல ஒண்ணு பேசிவிட்டு இன்னொரு ஊடகத்துல போய் நான் வேற பேச முடியுமா? இப்ப நான் ஒரு கட்சியில இருக்கிறனால பொறுமையா இருக்கேன். இப்ப நான் திமுக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நானே போய் ஒரு முதலமைச்சரை பார்த்து எனக்கு எங்க அண்ணனை திருத்தணும், எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க. ஏன்னா அவர் முதலமைச்சரா வந்தோன்னா பச்சை மட்டையை வச்சு வைத்தியம் கொடுக்கணும்னாரு. நான் ஒரு பச்சை மட்டையை வெட்டி வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கேன். அதிசய பிறவியில அந்த ரஜினியை போய் அடிப்பாப்புல, அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா, உங்க மகன் திருந்தணும்ன்றக்காண்டி குரம்பு எடுத்து அடிக்கிறேன்ற மாதிரி எங்க அண்ணன் சீமான் அண்ணன் திருந்தணும் அப்படின்ற பச்சை மூட்டையை போட்டு வெள்ளுக்கணும். ஏன்னா நீ உட்கார்ந்து ஊடகத்துல முட்டு கொடுக்குறாங்க. நீங்களா எத்தனை சோரட்டி அப்படின்பிய? ஏதாவது ஒரு சோரட்டி எனக்கு வலிக்குதுன்னா இந்த கட்சிக்கு என்ன பட்டே இறந்துருக்கா? நீ இப்ப திராவிட கட்சிக்கு மாற்றம் தானே சொல்ற. ஒரு சொந்த கட்சிக்காரன் ஜெயிக்க போறதும் இல்ல. ஆனா நீ ஜெயிக்கல, அவன் என்ன ஜெயிக்கிறதுக்கு நிக்கிற கேள்வி கேட்கறான். அவன்கிட்ட ஒரு கட்சிக்குள்ள எப்படியாவது சீட்டு வாங்கதே பார்ப்பாங்க. எந்த கட்சியிலயுமே சீட்டு கொடுத்தது எதுக்கு வெளியே வரான்? நீ விஷம் தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே 72,000 பேருக்கு போய் சேர்த்துட்டோம். நாங்க நின்றுந்தோம்னா இப்ப இந்த நாடாளுமன்ற தொகுதி நாங்க குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ஓட்டு ஆகியிருப்போம். நீ விஷ செடி உடனே எதுக்கு நாங்க வளர்த்து விடணும்? நம்ம தனிச்சு நின்று வாயுது. நீ ஒழுங்கா இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீ எதிர்கட்சியாவது இருந்திருப்ப. 40 சீட்டு வாங்கிடு, 40 சீட்டாவது 234 தொகுதியில இவர் நினைக்கிறாரு ஒரு சீட்டு ஜெயிச்சாலும் முதலமைச்சர் முடியாதுன்னா 117 வேணும். குறைஞ்சபட்சம் 117 வேணும். 117 நீ சாகர வர 117 வராது. எழுதி வச்சு நீ மொத்தம் 117 நீ வந்துட்டீங்கன்னா நாங்க தமிழ்நாட்டுக்குள்ள இல்லையா வரதுக்குள்ள. ஆனா நீ ஜெயிக்கல, அவன் என்ன ஜெயிக்கிறதுக்கு நிக்கிற கேள்வி கேட்கறான். அவன்கிட்ட ஒரு கட்சிக்குள்ள எப்படியாவது சீட்டு வாங்கதே பார்ப்பாங்க. எந்த கட்சியிலயுமே சீட்டு கொடுத்தது எதுக்கு வெளியே வரான்? நீ விஷம் தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே 72,000 பேருக்கு போய் சேர்த்துட்டோம். நாங்க நின்றுந்தோம்னா இப்ப இந்த நாடாளுமன்ற தொகுதி நாங்க குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ஓட்டு ஆகியிருப்போம். நீ விஷ செடி உடனே எதுக்கு நாங்க வளர்த்து விடணும்? நம்ம தனிச்சு நின்று வாயுது. நீ ஒழுங்கா இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீ எதிர்கட்சியாவது இருந்திருப்ப. 40 சீட்டு வாங்கிடு, 40 சீட்டாவது 234 தொகுதியில இவர் நினைக்கிறாரு ஒரு சீட்டு ஜெயிச்சாலும் முதலமைச்சர் முடியாதுன்னா 117 வேணும். குறைஞ்சபட்சம் 117 வேணும். 117 நீ சாகர வர 117 வராது. எழுதி வச்சு நீ மொத்தம் 117 நீ வந்துட்டீங்கன்னா நாங்க தமிழ்நாட்டுக்குள்ள இல்லையா